ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கிச்சனுக்குள்ளே போய் நானே சமைச்சு சாப்பிட்ருக்கேன். எது தோசை சுடுறது சமையலான்னு கேட்பீங்க. உடம்பு சரியா இப்போந்தான்ப்பா நான் கிச்சனுக்குள்ளே போய் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பொடியை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். அந்த பாட்டில் காலி ஆகிற அளவுக்கு நானும் எங்கள் அக்காவது காலி பண்ணிக்கிட்டோம். எனக்கு பர்சனலாகவே பொடி பிடிக்கும். ஆனால் நம்ம சைட்லாம் அது பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டால நான் இந்த பேஜை பார்த்துருந்தேன். சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கி பார்த்தேன். வேற மாதிரி இருக்குப்பா. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக பேக்கிங் ரூமுக்கு தான் அங்கே போய் பார்த்தா முட்டை இல்லை. முட்டைக்காரருக்கு ஃபோன் அடிச்சாச்சு, அவர் வரல. அதனால பக்கத்து கடையில் போய் முட்டையை வாங்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முன்னாடி மாதிரிலாம் ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியலப்பா. ஹாஃப் அன் ஹவர் நின்னாலே தலை அந்த கிறக்க அந்த காய்ச்சல் தான் வந்த. அதுக்கு நீ இப்படியா? அப்பா ரொம்ப கஷ்டம். கேக் ஸ்பாஞ்சுமே சூப்பராக ரெடியாகி வந்துட்டு நீங்களே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. அண்ட் உங்கள் யாருக்காச்சும் இந்த ஸ்பாஞ்ச் என்ன ஃப்ளேவர்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்கிறோம். நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு தான் பாருங்களேன். நெக்ஸ்ட் டே தான் முட்டைக்காரர் வந்தார். அவர் டைம் போய் முட்டையும் வாங்கியாச்சு.